ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் டேட்ல வந்து போயிட்டு இருக்குது. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்களை இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருடைய நம்பர்ஸ்லாம் வந்து சிவி லிஸ்ட்ல வந்து இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து அவங்க வந்து சால்வ் பண்றதுக்காக ஃபேக்கல்டி அண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் மூலமா வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து நேத்து மட்டும், அதாவது அக்டோபர் 31 அன்னைக்குன்னு வந்திருக்கக்கூடிய தகவலை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இது வந்து இந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய டெலிகிராம் சேனலையும் அவங்களுடைய வாட்ஸ்அப் சேனலையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு பிரீஃபா வீடியோவா உங்களுக்கு வந்து கன்வே பண்ணணும் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னா என்னென்ன விஷயத்தை வந்து சொல்ல வராங்க, அதை எப்படி நம்ம வந்து அப்செட் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். இதுல வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இணைய வழியில் பெறாத தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழ், அதாவது பிஎஸ்டிஎம் சொல்லக்கூடிய தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆஃப்லைன்ல, அதாவது ஆன்லைன் இல்லாம நீங்க ஆஃப்லைன்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் கிட்ட தான் வந்து வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கும்போது ஹெட் மாஸ்டருடைய அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் அதுல வந்து நீங்க வந்து இடம் பெற்றிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இடம் பெற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா கண்டிப்பா ஹெட் மாஸ்டருடைய சிக்னேச்சர் அந்த இடத்துல இருந்தாலே போதும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலமா சொல்ல வராங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ யாரெல்லாம் பிஹெச்டிஎம் சர்டிபிகேட் வந்து ஆஃப்லைன் மோட்ல, அதாவது மேனுவலா வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு உண்டான அப்டேட் இது. ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழ் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட். இது ரெண்டுலையும் ஏதேனும் வந்து பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்கல. அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இணைய வழிவியல் விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை பதிவேற்றம் வந்து நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதனால வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஆகாது அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த கரெக்ஷனை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணும்போது அதர் டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்து சின்னதா ரைட் பண்ணிட்டு நீங்க என்ன விஷயத்தை வந்து மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை அப்பாலஜி லெட்டர்ல வந்து கொடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு முறை பதிவு தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கையில, ஒரு முறை பதிவு தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் சான்றிதழ்களை தவறாக பதிவேற்றம் செய்து இருந்தாலோ அல்லது வந்து பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டிருந்தாலோ சரியான சான்றிதழ்களை 7/11/2025 வரை பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தேர்வர்கள் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் சான்றிதழ்களை வந்து உடனே பதிவேற்றம் செய்யுமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழை பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் வந்து வழங்கப்பட மாட்டாது. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7/11/2025 இன்னைக்கு டேட்ல இருந்து கரெக்டா 7 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறத வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? நவம்பர் 7ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்வர்களுக்கான தேர்வு சேவைகளை வந்து இணைய வழியில் வந்து வழங்குவதற்கு விதமாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்களை வந்து இணைய வழியில் இருந்து பெரும் வசதியை வந்து தேர்வாணையத்தால் தற்போது வந்து ஏற்படுத்தி உள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து என்னைக்குமே வந்து வெளிப்படைத்தன்மையா தான் வந்து இருப்பாங்க. அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்ன தகவல் வந்து ஆர்டிஇ மூலியமா, அதாவது வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமா நீங்க வந்து தகவலை கேட்கணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நம்ம தபால் அனுப்பி தான் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா
rti.online.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் கூட டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. பட் ஏற்கனவே rti.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து காலங்காலமா வந்து ரன்ல தான் இருக்கு. அது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரன்ல இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோட்ல தான் வந்து இது வரைக்கும் ஆர்டிஐ மூலியமா வந்து தகவல் வந்து கேட்டுட்டு இருந்தோம். பட் நேத்து டேட்ல இருந்து ஆன்லைன்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு தகவலை வந்து கேட்கணும், வெளிப்படைத்தன்மையா வந்து ஒரு தகவலை வந்து நீங்க வந்து பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு ஜென்ரலா உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி என்ன விஷயத்த வந்து கேட்குறீங்களோ அதை கேட்டுட்டு ஒரு ₹10 நீங்க வந்து என்ன பண்ணணும், தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ நீங்க வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி உங்களோட தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தகவலை இன்னைக்கு கேட்குறீங்க அப்படின்னா அதை பொது அலுவலர் மூலியமா வந்து கேட்டு தகவல் அப்டேட் பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல உங்களுக்கு வந்து திரும்ப ரிட்டனா உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இதான் வந்து கான்செப்ட். இதை தாண்டி வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு. தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டில் வந்து கையொப்பமிட்டு பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா அதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு வந்து பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்து நீங்க அக்னாலஜ்மெண்டா ஒன்ஸ் வந்து பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அதை சைன் பண்ணி மறுபடியும் அதை அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா SCA, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல அருந்ததியர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இந்த வகுப்பை சேர்ந்த தேர்வர்கள் தங்களது இணைய வழியில் பெறாத வகுப்பு சான்றிதழில் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல வாங்காத கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை SC என குறிப்பிட்டபடி இருந்தால் அந்த சர்டிபிகேட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கல, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. SCA வகுப்பை சேர்ந்த தேர்வர்களது இணைய வழியில் பெறாத வகுப்பு சான்றிதழில் SC என குறிப்பிட்டு இருந்தால் அந்த சான்றிதழ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால அதை பத்தி நீங்க வந்து ஒன்னும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். பழைய சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணாலே போதும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தாயார் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவிக்கை எண் பிற்சேர்க்கை 2 படி தாயார் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம என்னதான் உமன் மேரேஜ் ஆயிருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய ஃபாதர் அப்படின்னா மதர், அம்மா இல்லைன்னா அப்பாவுடைய கம்யூனிட்டி நம்ம பேரு பக்கத்துல அம்மா அப்பாவுடைய பேரு போட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்செட் பண்ணுவாங்க. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு மாற்றுத்திறனாளி சான்றிதழ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4 கணினி வழித்துறை சான்றிதழில் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம் 4 கணினி வழித்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நோட்டிபிகேஷன்ல சேர்க்கை அன்னெக்சர் 2ல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை மேனுவலா நீங்க ஃபில் பண்ணி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் டாக்டர் கிட்ட இருந்து சைன் வாங்கி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அது வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன அப்படின்னா அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அதாவது ஐடென்டிஃபை கார்டு மற்றும் வந்து உதவி பதிவு புத்தகம் பாஸ்புக் ஆகியவற்றை கணினி வழித்துறையில் சமர்ப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மாற்றுத்திறனாளியை வந்து நிரூபிக்க வந்து பிற்சேர்க்கை 2ல இருக்கக்கூடிய அன்னெக்சரை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி டாக்டர் கிட்ட சைன் வாங்கி அதை மட்டும் அட்டாச் பண்ணா போதும். வேற எந்த ஒரு UDID கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளி உதவி பாஸ்புக்கு, ஐடென்டி கார்டு இது எதுவுமே வந்து தேவை கிடையாது. பிற்சேர்க்கையில TNPSC குரூப் 4 நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடியதை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதை தாண்டி சான்றிதழ் சரிபார்ப்பு வகுப்பு சான்றிதழ் வழங்க தகுதியுடைய அலுவலர்கள், இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பழங்குடியினருக்கு வந்து யாரு சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்டர் சப்மிட் பண்ணுவாங்க, வருவாய் கோட்டாட்சியர், உதவி ஆட்சியர், டெபுட்டி கலெக்டர் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆதி திராவிடம் மற்றும் அருந்ததியருக்கு வந்து தாசில்தார் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த BC MBC DNC இவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஜூனல் டெப்டி தாசில்தார் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அத்தாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அந்த சீர்மரபினர் நாயக்கர் இந்த மாதிரி சம்பந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தலைமையிடத்துடன் துணை வட்டாட்சியர் அதாவது மண்டல துணை வட்டாட்சியர் இவங்களுமே ஜூனல் டெப்டி தாசில்தார் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்டிபிகேட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இதெல்லாமே ஆல்மோஸ்ட் ஆன்லைன்ல இப்பெல்லாம் அப்ளை பண்ணி அவங்களே நம்மளுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. சரிங்களா? ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. அதாவது நீங்க ஆன்லைன்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறத வச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. கிரீன் கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக் வந்து வரணும். அந்த அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல டிக் வந்த சர்டிபிகேட் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து அப்செட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புல வந்து தமிழ் வழியில் பயின்றோர் கல்வி சான்றிதழ் அப்படிங்கிற இடத்துல இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேர்வர்கள் தாங்கள் படித்த பள்ளியின் பெயர் மாற்றம் செய்த பின், உதாரணமாக தொடக்கப்பள்ளி என்பது நடுநிலை பள்ளியாக இப்ப வந்து சமீபத்தில் வந்து மாத்திருந்தாங்க அப்படின்னா, தேர்வர்கள் பள்ளியின் பெயர் மாற்றம் தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் இருந்து கடிதம் சான்றிதழ் பெற்று தமிழ் வழி கல்வியில் பயின்றோர் சான்றிதழ் உடன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய 10th நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து 2005 வரைக்கும் நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கீங்க. பட் இப்ப சமீபத்துல வந்து நீங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹை ஸ்கூல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்ப சமீபத்துல யார் ஹெட் மாஸ்டர் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு ஏற்கனவே வந்து பிரைமரி ஸ்கூலா இருந்தது, இப்போ வந்து ஹை ஸ்கூலா மாத்திருக்காங்க, இது சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அதை வாங்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏற்கனவே வாங்கின பிஹெச்டி சர்டிபிகேட் கூட அட்டாச் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஃபைனலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. தமிழ் வழி கல்வியில் பயின்றோர் என உரிமை கோரும் தேர்வர்கள் அறிவிக்கை எண், அதாவது டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன் வந்து 7/2025 பிற்சேர்க்கை 2 வந்து உள்ள படிவத்தினை சான்றிதழில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. தேர்வர்கள் சான்றிதழில் தங்களது பெயர், வகுப்பு, பட்டம், பயின்ற ஆண்டு ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் சான்றிதழை அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் கல்வி நிறுவனத்தின் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இதனை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நேத்து அப்டேட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நடந்திருக்கு, நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் அப்படிங்கிறது இதுலயே வந்து இருக்குது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, இஷ்யூ இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.